நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தனிமையில் அழுதபோது என்னை தேற்றி, தள்ளாடி நடந்தபோது என்னை தாங்கி, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீரை துடைத்து, தகுதியில்லா என்னையும் அவருடைய கிருபையினால் என்னை உயர்த்தி, என்னை பாதுகாத்து, எனக்கு சுகபலன் ஜீவன் கொடுத்து, என்னை வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜீசஸ் லோஸ் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் உனக்கு நான் நன்மை செய்வேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எத்தனையோ பேர் கலக்கத்திலையும் சோர்விலையும் வேதனையிலும் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கலங்காதீங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நீண்ட நாட்களாக போராடி ஜெபிக்கலாம், உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம், எப்படியா இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வரணும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே, சீக்கிரத்தில் உனக்கு நன்மை செய்வேன். ஆண்டவர் சீக்கிரத்தில் நன்மை செய்யணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு உவமை கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு சீக்கிரத்தில் நன்மை செய்வேன் என்பதற்காக ஒரு உவமை ஆண்டவர் இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன உவமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதவை நீண்ட நாட்களாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய நியாயாதிபதியில், அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய நியாயாதிபதிகிட்ட போய் தன்னுடைய வழக்கை சொல்கிறா. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய நியாயாதிபதி வந்து தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி அவங்கிட்ட போய் இந்த விதவையானவள் தினமும் போய் சொல்லிடுறா, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்க காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு. அவன் மனுஷனே மதிக்க மாட்டான், தேவனையும் ஒரு நாளும் தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அவங்கிட்ட போய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த விதவை. ஒரு நாள் பார்த்தான் அந்த நியாயாதிபதி என்ன சொன்னார்னா, இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, எப்போனாலும் என்கிட்ட வந்து எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்கிறா, எனக்கு அதில் விருப்பமே இல்லை, ஆனால் எனக்கு எப்பவும் தொந்தரவு செய்கிற ஒரே காரணத்தினால அவளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். தினம் அப்படி தொந்தரவு பண்ணுறா, ஏதாவது ஒரு நியாயம் செஞ்சாதான் இவன் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்கிறதுக்காக, அவளுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தில் இல்லை, தனக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நியாயாதிபதி தனக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கார். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து திரும்ப அவள் போய் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து நியாயம் செய்ய மாட்டான்னு தெரியும், மனுஷனை மதிக்க மாட்டான்னு தெரியும், தேவனுக்கு பயப்பட மாட்டான்னு தெரியும், ஆனாலும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கா, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு என் எதிராளிக்கு இருக்க பிரச்சனை இல்லை, நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? 2 தடவை சொல்லுவோம், 3 தடவை சொல்லுவோம், நமக்கு எந்த ரிப்ளை இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு சும்மா இருந்தலான்னு விட்டுருவோம். ஆனால் அந்த விதவை அப்படி இருக்கலை, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லிக்கிட்டே இருந்ததுனால என்ன கிடைக்கி? தொந்தரவு தாங்காமலாவது இவளுக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு சொல்லி அந்த நியாயாதிபதி மனசுக்குள்ளே சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இவளுக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு சொல்லி அதற்குரிய காரியங்களை நம்ம எடுத்து செய்கிறார். அப்போது இந்த விதவையானவள் நீடிய பொறுமையாக இருந்ததுனால அவளுக்கு ஒரு அநீதியான ஒரு தலைவர் கூட ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்காரு. மனுஷனை மதிக்காத தேவனுக்கும் பயப்படாத ஒருத்தனே தொந்தரவு தாங்காமல் ஏதாவது நியாயம் செய்யணும்னு நினைக்கும்போது, நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்தெடுத்த ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? இருக்கவே மாட்டார். நமக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். எப்படி நியாயம் செய்வார் அப்படின்னா, நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். நம்ம நிறைய நாட்களாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காரியம் நமக்கு வாய்க்கலைன்னா நமக்கு என்ன செய்யணும்? முதலாவதாக சோர்வு தான் வரும். எவ்வளோ நாளாக நம்ம ஜெபம் பண்ணுறோம், நமக்கு இந்த காரியத்தில் வெற்றியே இல்லைன்னு முதலாவதாக சோர்வு வரும்.
இந்த சோர்வு சாத்தானின் தந்திரம். அவன் தந்திரம் பண்ணானா முதல்ல சோர்வை தான் கொண்டு வருவான். ஏன்னா சோர்வு வந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டோம். வேறு ஏதாவது வந்திருந்தா கூட நம்ம செய்வோம். சோம்பேறித்தனம் என்னத்தை போட்டு இதை செய்ய, அப்படி சோர்வு வந்துடுவோம். இந்த சோர்வு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்பவும் பண்ணுகிற வேலையில் சோர்வை கொண்டு வரும், நம்மளுடைய ஜெபத்தில் சோர்வை கொண்டு வரும், நாம் செய்கிற ஊழியத்தில் ஒரு சோர்வை கொண்டு வரும், நம்ம குடும்பத்தில் உற்சாகமே இருக்காது. ஒருவேளை நம்ம தொடர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணால் கூட அதில் கூட ஒரு சோர்வு வந்துடும். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கல, நீ இனிமேல் ஜெபம் பண்ணாத, உனக்கு வெற்றியே கிடைக்காது, நீ சோர்ந்து போயிரு, இனிமேல் வேறு வழியை தேடுன்னு பிசாசு பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை நமக்கு தீமையான காரியங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஜெபத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஜெயிக்க முடியாது என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால்தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணுமா? சோர்ந்து போகாமல். என்ன வேலையை கூட நம்ம போட்டுடலாம், ஜெபத்தை மட்டும் நம்ம சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் பண்ண வேண்டுமா? சோர்ந்து ஜெபத்தில் போயிட்டோம் அப்படின்னா நாம் ஜெயிக்க முடியாது. நீங்கள் சில பேர் நினைக்கலாம், நம்ம தான் ஒரு நாளுமே ஜெபமே பண்ணலையே, நம்ம ஏன் ஜெபத்தில் சோர்ந்து போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? அப்படி இருக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியே அவர்கிட்ட சொன்ன ஒரு விதவைக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு இதுவரைக்கும் பாதுகாத்து நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்பத்தை கொடுத்து நல்ல பிள்ளைகளை கொடுத்து இவ்வளவு வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி நியாயம் செய்யாமல் போவார்? சோர்வு பிசாசின் ஆயுதம். அதனால் நான் இது வரைக்கும் ஜெபம் பண்ணதே கிடையாது, இனிமேல் என்னத்தை ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபந்தான் வெற்றியை கொண்டு வரும், ஜெபந்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஜெபந்தான் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், ஜெபந்தான் கடன் பிரச்சனைகளை மாற்றும், ஜெபந்தான் திருமண தடைகளை அகற்றும், ஜெபந்தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கும். ஆனால் சோர்வு என்ன செய்யணும்? நம்மளை பின்னோக்கி செல்ல வைக்கும். சோர்வு கொண்டு வர பிசாசை கடிந்து அப்புறப்படுத்தி விட்டு ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம பண்ணுற ஜெபத்தில் பதில் வர தாமதிச்சுன்னு வைங்களேன், சோர்வு வந்துடும். தாமதிச்சதுன்னா இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? தாமதமாக ஆக பெஸ்ட்டானது ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கார். இப்போது ஒரு வீடு கட்டான்னு வைங்களேன், ஒரு ரூமும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் கட்டணும்னா சீக்கிரம் கட்டிடலாம். அதே நேரத்தில் டபுள் பெட்ரூம் போட்டு ஒன்று கட்டணும்னா கொஞ்சம் தாமதமாகும். 3 பெட்ரூம் போட்டு கட்டணும்னு வைங்களேன், அதை விட தாமதமாகும். 3 பெட்ரூம் போட்டு கிரவுண்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி மாடியும் கட்டணும்னு வைங்களேன், தாமதமாகும். அப்போ பெஸ்ட்டான ஒன்றை உலக பிரகாரமான பொருளை நம்ம பெற்றுக்கொள்வதுக்கே தாமதமாகுது. அப்போது ஆண்டவர் நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னு வைங்களேன், தாமதமாக தான் கிடைக்கும். அவசரப்பட்டோம் அப்படின்னா ஏதாவது கிடைக்கும். காத்து இருந்தால் பெஸ்ட்டானது கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஒருவேளை திருமணம் ஆகாமல் யார் வீட்லையாவது பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், எல்லாரும் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க, என்ன நீ உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலை, என்ன நீ மாப்பிள்ளை பார்க்கல, என்ன பொண்ணு பார்க்கல, எவ்வளோ வயசாயிட்டு, அவளை பாரு அத்தனை வயசில் முடிஞ்சிட்டு, இவளை பாரு இத்தனை வயசில் முடிஞ்சிட்டு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு இதுலேயும் வீழ்ந்துடாதுங்க. ஆண்டவர் நமக்குன்னு வச்சுருக்கதை கொண்டு வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்துருங்க. பொறுமையாக இருந்தோன்னு வைங்களேன், பெஸ்ட்டானதை தருவாங்க. என்னுடைய மகளுடைய திருமணத்துலலாம் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன நீங்கள் என்ன பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் பதிலுக்கு என்ன சொல்லேன் தெரியுமா? உங்களுக்கு இவ்வளோ அக்கறை இருந்தால் எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கும், நான் எவ்வளோ ஆசையாக நான் மாப்பிள்ளை தேடி இருப்பேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு இப்படி இருந்தனா எனக்கு எப்படி இருக்கும், என் பிள்ளைக்கு எப்படி திருமணம் செய்யணும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் வைக்கிற திட்டங்கள், ஆண்டவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் பொறுமையாக தான் இருக்கும், ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும், அநேகர் பாராட்டும் வகையில் இருக்கும். என்னுடைய மகள் திருமணத்துக்கு பிறகு நான் நிறைய திருமண வீட்டுக்கு போயிருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி வராது அப்படிம்பாங்க. இன்றைக்கு எல்லார் வாயிலும் சொல்ல வச்சுருக்காருன்னா பொறுமையாக இருந்து அந்த திருமணத்தை செய்ததுனால தான். ஒருவேளை எல்லாரும் சொன்னாங்க, அவசரப்பட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாப்பிள்ளையை பார் அந்த மாப்பிள்ளையை பார் என்ன எல்லாமே சொன்னாங்க.
அவசரப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எல்லாரும் சொல்லும்படி நிச்சயமாக இருக்காது. அவசரப்பட்டு எந்த காரியத்தில் இறங்கினான்னா அது பின்னால் நிறைய வருத்தத்தை தான் கொண்டு வரும். பொறுமையாக இருக்கும்போது பெஸ்ட்டானதை கிடைக்கும். நிறைய திருமணங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய மகள் திருமணத்துக்கு முன்னால் நான் போகும்போதெல்லாம் எனக்கு அப்படி வருத்தமாக இருக்கும். எத்தனை வீடு திருமணங்களுக்கு நான் போகிறேன், ஏசப்பா என் பிள்ளைக்கு எப்போ நீங்கள் திருமணம் வச்சுருக்கீங்க, எப்பொழுது மணமகனை கொண்டு வருவீங்க அப்படின்னு. சிலர் கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டில் எப்போ கல்யாணம், நீங்கள் எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க, எவ்வளோ நாள் ஆகுது, இல்லை அடுத்து உங்களுக்கு தான், இப்படியே நான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் அவர் திட்டமிட்ட நேரத்தில், என் மகா எப்போவுமே சொல்வான், ஆண்டவர் தான் எனக்கு மணமகனை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. எந்த புரோக்கரோ எந்த சொந்த பந்தங்களோ கொண்டு வரவே வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் பயப்படவே செய்யுங்க, ஆண்டவர் கொண்டு வரணும். ஆச்சரியமாக இருக்குது. இப்பொழுது நினச்சா கூட என்னுடைய மகள் திருமணத்தில் எப்படி இவ்வளோ தூரத்தில் இருந்து எந்த மணமகனை எப்படி நம்ம தேடணும்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிக்கும்போது எவ்வளவு டவுரி அப்படின்னு நம்ம ஒரு முறைக்கு கேட்கணுங்கிறதுக்காக கேட்டோம். அந்த மணமகனோட தகப்பனார் என்ன சொன்னார் தெரியுமா? பாவம், டவுரி வாங்குவதும் பாவம், கொடுப்பதும் பாவம், அதை விட்டுருங்க, பிள்ளைங்களுடைய திருமணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக நடத்தும், ஆண்டோடைய ஆலோசனையின்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த காலத்தில் யாராவது சொல்லுவாங்களா? எந்த டவுரியும் கிடையாது, எந்த ஜுவல்ஸுக்கு டிமாண்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க சொன்னது, ஆண்டவர் உங்களையும் நல்லா ஆசீர்வச்சிருக்காரு, எங்களையும் நல்லா ஆசீர்வச்சிருக்காரு, இதில் இடையில எதுக்கு டவுரி ஜுவல்ஸ் இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், திருமணத்தை மட்டும் பெஸ்ட்டாக நடத்த ஆண்டோடைய ஆலோசனைப்படி கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு கிராமத்தில் என் மகனுக்கு இப்படி ஒரு மணமகள் இருப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, இப்படி பிரம்மாண்டமாக திருமணம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லி. இதனால் பொறுமையோடு ஒரு பாதத்தில் காத்திருந்ததுனால, ஏசப்பா என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எதையுமே நான் கேட்கல, உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த மணமகனை நாங்கள் எப்படி போய் தேடணுங்க, வழியை மட்டும் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி சொன்னோம். எப்படி இந்த வழி வந்துச்சு, எப்படி பார்த்தா என்ன செஞ்சேன்னு தெரியாது, அவ்வளவு நேர்த்தியாக. திருமணம் முடிந்தது மட்டுமல்ல, கரெக்டாக 10வது மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தைய நார்மல் டெலிவரியில் கொடுத்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நார்மல் டெலிவரியில் இந்த காலத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஏஜும் கொஞ்சம் ஆயிட்டு எப்படி பிறக்கும்? ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கணும். காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எத்தனை பேர் எங்களை பார்த்து சொல்லிட்டாங்க, எப்படி இது நடந்துச்சு, இந்த திருமணமும் என்றைக்கும் நாங்கள் மறக்க முடியலை, உங்கள் மகளுக்கு நேர 10வது மாதம் குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை, நார்மல் டெலிவரியில் எப்படி இது சாத்தியம்? அவரால் மட்டுமே. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிரஜாதியினர் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு வீட்டில் நடந்தது எல்லாம் உங்கள் ஆண்டவரால் தான், நீங்கள் பண்ணின ஜெபத்தினால தான். நான் என்னுடைய மகளுடைய வளைகாப்புக்கு நான் சொல்லதுக்கு போயிருக்கேன். அப்போ அவங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் பண்ணின ஜெபந்தான் உங்கள் பிள்ளையை இவ்வளோ தூரம் ஆக்கியிருக்கு, அது நீங்கள் பொறுமையாக பண்ணது, மற்றவங்களுடைய ஆலோசனைப்படி அவசரப்பட்டு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்காம பொறுமையாக இருந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியப்படும் விதத்தில் என்கேஜ்மெண்ட்டும் சரி, மேரேஜும் சரி, வளைகாப்பும் சரி, இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணனால. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்போது சீக்கிரத்தில் ஆண்டவர் நன்மை செய்வார். அந்த சீக்கிரத்தில் நன்மை ஆண்டவர் செய்யணும்னா ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. சோர்வு வரும், அதை மேற்கொள்ள ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சகிப்புத்தன்மையை கேளுங்க, சோர்வை சபிச்சிருங்க. எனக்கு சோர்வை கொண்டார பிசாசே, என் ஜெபத்தில் சோர்வை கொண்டார பிசாசே, இவனை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அவனை அப்புறப்படுத்தி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, நமக்கு நம்முடைய ஜெபத்தில் நமக்கு நல்ல காரியம் நடக்கணும்னா இன்னொரு விஷயத்தை அதே அதிகாரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எந்த இடத்துல நம்ம தாழ்மையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கும்போதும் சீக்கிரத்தில் ஆண்டவர் நன்மை செய்வார். என்றைக்குமே பெருமையோ பொறாமையோ நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம விஷயத்தில், நம்ம குடும்ப விஷயத்தில், நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் ஆண்டவர் நமக்கு சீக்கிரம் நன்மை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்னா தாழ்மையாக இருக்கணும். அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பாரு சொல்லுங்க, ஒரு பரிசேயன் என்ன சொல்கிறாரு, நான் அநியாயக்காரன் விபச்சாரக்காரர் போன்ற மனுஷங்களை போல இல்லாமல் உண்மை சோஸ்தரிக்கிறேன். அதே நேரத்தில் அவன் என்ன சொல்கிறார் பாருங்களேன், 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க.
ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். நான் வந்து உபவாச ஜெபத்துக்கு வரேன், நான் காணிக்க போடுறேன், நான் வந்து தசம பாகம் கொடுக்குறேன், எல்லாம் அட்டன் பண்ணுறேன், ஆனால் அவன் இதை செய்யலை அப்படின்னு மற்றவங்களை குற்றப்படுத்துகிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் உங்களை மட்டும் பார்க்கேன், பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும். பாவின்னு தன்னை ஒத்துக்கிட்டு தான் பார்த்தீங்களா, தாழ்த்தப்படுறான், தாழ்மையாக நம்ம இருக்கான் பார்த்தீங்களா. அதனால் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். யார் தாழ்த்துறாங்களோ மனசார தாழ்த்தணும். தாழ்த்தும் போது மட்டும்தான் ஆண்டவர் உயர்த்த முடியும். நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா, சீக்கிரத்தில் நமக்கு நன்மை வரணும்னா நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உண்மையாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலையும் பெருமை வந்துடவே கூடாது. பெருமையும் பொறாமையும் ஆண்டவருக்கு பிடிக்காதது. பெருமை பொறாமை நமக்குள்ளே வந்துட்டுங்களேன், ஜெபம் கேட்கப்படாது. எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை பைபிள் வாசித்தாலும் சரி, எத்தனை ஃபாஸ்டிங் பிரேயர் போனாலும் சரி, தசம பாகம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, தன்னை தாழ்த்தாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணாமல் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவுதான் நீங்கள் ஆண்டவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, உங்களை நீங்கள் தாழ்த்தவில்லை என்றால் ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் உலகத்தில் எல்லாத்தையும் சகிப்பார், பெருமைக்கு மட்டும் எதிர்த்து நிற்பார். பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காதது. நான் பாருங்கள், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நான் இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், அதை ஆண்டவர் கேட்கவே இல்லை. நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தன்னை உயர்த்தியவனை ஆண்டவர் தாழ்த்தி போட்டார். அப்போ நம்மளுடைய ஜெபம் சீக்கிரத்தில் கேட்கப்பட்டு சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும்னா, முதலாவதாக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேணும். இரண்டாவதாக தன்னை தாழ்த்த வேண்டும், பாவி நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நன்மை செய்ய முடியும். உங்கள் ஜெபந்தான் உங்களை உயர்த்தியதுன்னு புறஜாதியாக நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் மற்றவங்களை தொடணும். நம்முடைய நடவடிக்கை ஜெபத்துக்கும் நடவடிக்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கவே கூடாது. எதெல்லாம் ஜெபத்தில் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம டைரெக்டாக செய்யணும். அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் அதை பார்ப்பார். கொர்நேலியின் ஜெபம் ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் எட்டிச்சான். அவன் செஞ்ச தான தர்மம் எல்லாம். இன்றைக்கி நம்ம அப்படி செய்கிறோமா? கொஞ்சத்தை செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு போர்டில் போடணும்னு நினைக்கும். இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க, இவங்க இவ்வளோ கொடுத்தாங்க எழுதி போடணும்னு நினைக்கும். அதை ஆண்டவர் கேட்கல. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி தான் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜெபம் சீக்கிரத்தில் கிடைக்கணும், சீக்கிரம் நன்மை செய்யப்படணும், நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், தன்னை தாழ்த்த வேண்டும். எந்த ரூபத்திலையும் பெருமை நமக்கு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது, அப்படி நம்ம நடவடிக்கைகள் இருக்கும்போது அநேக ஆத்துமாக்களும் ஆண்டவருக்குள்ள வருவாங்க, ஆண்டவரும் நமக்கு நன்மை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை நம் வாழ்க்கையில் நம்ம செய்யும்போது, ஏதோ நம்ம மெசேஜ் கேட்டோம் போனோன்னு இல்லாமல் அதன்படி நம்ம செயல்படும் போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, சோஸ்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஏசப்பா, நீங்கள் சீக்கிரத்தில் நன்மை செய்யணும்னா என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபம் பண்ணணும் ஏசப்பா. எங்களை தாழ்த்தணும். எந்த விதத்தில் எங்களுக்கு பெருமையோ பொறாமையோ எங்களுக்குள்ள வரவே கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இதில் இருந்தெல்லாம் நாங்கள் விலைக்கு போனோன்னா எங்களை இழுத்து கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் விட்டுருங்க ஏசப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். மிகுதியான வேலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.